இப்போ நம்ம மேக்ஸில் செகண்ட் லெசன் 2வது பாடம் எனக்கு பிடித்த வடிவங்கள் பார்க்க போகிற தங்கம். பார்த்தீங்கன்னா 2 பேர் ஒரே வெயிட் உள்ள ஒரு தள்ளுவண்டியை தள்ளுறாங்க. ஓகேயா? ஸோ இதில் யார் எளிதாக இந்த வண்டியை நகர்த்துவாங்க அப்படின்னு சொன்னால் இவர் தான் நகர்த்துவார். ஏன்னு சொன்னால் இவருடைய அந்த பொசிஷன், நம்ம வண்டியை தள்ளும் போது இந்த பொசிஷனில் இருந்தோன்னு சொன்னால் அதோடைய அந்த பலம் ஜாஸ்தியாக இருக்கும், நம்மளுடைய உந்து சக்தி கம்மியாக இருக்கும். அதனால் இவங்க 2 பேரில் யார் ஈஸியாக புல் பண்ணுறாங்க தள்ளுறாங்க அப்படின்னு சொன்னால் இவர் தான். சரியாடாமா? ஸோ நம்ம அந்த பொருளை சேரில் உட்காரும்போது நிமிர்ந்து உட்காரணும், பொருளை தூக்கும்போது கொஞ்சம் சாய்வாக தூக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த பொசிஷனில் இருந்தோம்னா நம்மளால் அந்த வண்டியை ஈஸியாக தள்ள முடியும். அடுத்தது இது உருளுது. ஏன் தங்கம்? பால் உருளுது. இந்த பார்த்தீங்கன்னா உன்னுடைய பாக்ஸ் மாதிரி இருக்குதுல்ல, பாக்ஸ் எல்லாம் உருளுமா? உருளாது. ஏன் உருளாது? ஏன்னு சொன்னால் அது கோள வடிவத்தில் இருக்குது. பால் கோள வடிவத்தில் இருக்குது. இது சமதளமாக இருக்குது. சமதளம்னு சொன்னால் நம்மளோட தரையில் அது பதிஞ்சு இருக்குது, அதனால அது உருளாது. ஆனால் பால் கோள வடிவத்தில் இருக்கிறதுனால அது உருண்டுகிட்டே போகும். அடுத்தது இது என்ன? இந்த மேல் பகுதி இருக்குல்ல தங்கம், இந்த மேலே வாட்டர் பாட்டில் மூடி திறப்போம்ல, அது என்ன? அதுதான் முகம் இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 2 கோடு இருக்குல்ல, அது சேரும்ல இந்த இடம், இதை நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா விளிம்பு அப்படின்னு சொல்கிறோம். விளிம்புனா என்ன? இந்த 2 கோடும் ஜாயின் ஆகிற இந்த கோடை நம்ம விளிம்புன்னு சொல்கிறோம். அடுத்தது இந்த கோன் இருக்குல்ல, கோன் தலையில் பர்த்டே அன்னைக்கு தலையில் வைப்போம்ல கண்ணா, கோனு. அந்த கோனுடைய அந்த மேல் பகுதி இப்படி இருக்குதுல்ல, இந்த பகுதியை நம்ம என்னன்னு சொல்கிறோம்? மூளை அப்படின்னு சொல்கிறோம். அப்போ நீ இதிலேருந்து எதை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட? விளிம்புங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற, அடுத்தது முகங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற, அடுத்தது மூளைங்கிறத பற்றி தெரிஞ்சுக்கிற. அடுத்தது பயிற்சி செய்வோமா? இதில் விளிம்புகளை வரைக அப்படிங்கிறாங்க. சரியாடாமா? விளிம்புனா என்னன்னு பார்த்தோம், இந்த மாதிரி ஜாயின் ஆகிறத நம்ம விளிம்புன்னு சொல்கிறோம். ஸோ தட் இது 2 சேர்ந்து இந்த இடத்துல ஒரு விளிம்பு, இங்கே ஒரு விளிம்பு, இங்கே ஒரு விளிம்பு, இதெல்லாம் விளிம்பு. சரியா? 1 2 3 இது எல்லாமே நம்ம விளிம்புன்னு சொல்கிறோம். சரியாடாமா? இவங்க டாட்டட் லைன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, அது எல்லாமே விளிம்புன்னு சொல்கிறோம். அடுத்தது விளிம்புகள் உள்ள பொருள்களை வட்டமிடுக அப்படிங்கிறாங்க. எந்த மாதிரி பொருளில் விளிம்பு இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது உருளை, இது உருண்டுகிட்டே போகிறது, இது உருண்டுகிட்டே போகிறது. அது மாதிரி இல்லாமல் தரையில் வச்சோம்னா தரையோட சமதளமாக இருக்குமில்ல, அதுக்கெல்லாம் விளிம்பு இருக்கும். இப்போ இந்த கடல மிட்டாய்க்கு விளிம்பு இருக்குது, இந்த எரேசருக்கு, ரப்பருக்கு விளிம்பு இருக்குது, டஸ்டருக்கு விளிம்பு இருக்குது, இந்த முக்கோணத்துக்கு விளிம்பு இருக்குது, இந்த கியூபுக்கு விளிம்பு இருக்குது. இதுக்கு எல்லாமே என்ன இருக்குது? விளிம்புகள் இருக்குது. கொடுக்கப்பட்டுள்ள பொருட்களின் மூலைகளில் நீல வண்ணத்தில் புள்ளிடுக அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்கன்னா இதுக்கு பார்த்தீங்கன்னா எத்தனை மூளை இருக்குது தங்கம்? 8 மூளை இருக்குது. மூளைனா இந்த மூளைனா என்னன்னு பார்த்தோம்? இந்த இடம், இந்த கூமாச்சியாக இருக்கும்ல அந்த இடம் இல்லையா? அப்போது இங்கே பாரு 1 2 3 4. அதே போல் கீழ்ப்பகுதியில் இருக்கும் இல்லையா 4 மூளை. அப்போ இங்கே 8 இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா மேலே ஒன்றே ஒன்று இருக்குது. சதுரம் செவ்வகம் 2க்குமே அந்த பொட்டி கீழே வைக்கும்போது சமதளமாக 4 புள்ளி கிடைக்கும்ல தங்கம். அப்போ இங்கேயும் 8 இருக்குது. இதில் மேலே ஒன்றே ஒன்று இருக்குது, இந்த இடத்துல 1 இருக்குது. இதுலேயுமே எத்தனை இருக்கும்? இந்த மேட்ச் பாக்ஸ்லேயும் இந்த இடத்துல இருக்கிற மாதிரி கீழே ஒரு பகுதி இருக்கும்ல, அப்போ அங்கே 4 புள்ளி, 4 + 4னா 8 புள்ளிகள் இருக்குது, 8 மூளைகள் இருக்குது. மூளைகள் உள்ள பொருள்களை டிக் செய்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மூளை இருக்கா? இந்த கார்னர் தானே மூளைன்னு சொல்கிறோம். அப்போ இதில் மூளை இருக்குது. இதில் இந்த கடைசி பகுதி தானே மூளைன்னு சொல்கிறோம். அப்போ இதில் மூளை இருக்குது. இதில் இதெல்லாம் தானே தங்கவங்க மூளைன்னு சொல்கிறோம். அப்போ இதில் மூளை இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் இந்த கார்னர் பகுதி இருக்குதுல்ல, மூளையில் உட்காராத அப்படின்னு சொல்லுவாங்களே, அதுதான். சரி, அடுத்து இந்த சாக்லேட்டில் இந்த கார்னர், இந்த கடைசி பகுதி இருக்குல்ல, இது எல்லாம் தான் மூளை. அப்போது இதுக்கெல்லாம் மூளை இருக்குது. அதை மாத்திரம் இப்போ நம்ம டிக் பண்ணிடலாமா? பார்த்தீங்கன்னா இதுக்கு மூளை இருக்குது, இதுக்கு இந்த கோனுக்கு மூளை இருக்குது, இதுக்கு மூளை இருக்குது, இதுக்கு மூளை இருக்குது, இதுக்கு மூளை இருக்குது. இந்த 3க்கும் ஏன் மூளை இல்லை அப்படின்னு சொன்னால் அது வட்ட வடிவத்தில் இருக்குது. வட்ட வடிவத்தில் இருக்கிற ஒரு பொருளுக்கு மூளை இருக்காது. சரியா? சதுர வடிவத்தில் இருக்கிற பொருளுக்கு தான் மூளை இருக்கும். தொட்டு உணர்ந்து சொல்க. இது ஒரு கேம் தங்கம். இந்த மாதிரி கூம்பு, கோள வடிவம், அப்புறம் இந்த மாதிரி சதுர வடிவத்தில் இருக்கிற பொருட்களை வச்சுட்டு கண்ணை கட்டிக்கணும். கண்ணை கட்டிட்டு அதை நம்ம என்ன எடுத்திருக்கோம்
அப்படின்னு சொல்லி உணர்ந்து சொல்லணும். இப்போ இந்த பொருள் அப்படின்னு சொன்னால் அது தட்டையாக இருக்கும், இந்த பொருள்னு சொன்னால் அது கோலத்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை நம்ம சொல்ல வேணும். இது வந்து கூம்பு வடிவத்தில் இருக்கும், இதுக்கு எத்தனை மூளை இருக்கும், 8 மூளை இருக்கும் அப்படின்னு சொல்லி விளையாடுறது இது ஒரு விளையாட்டு. சரி, அதே போல் நீங்களும் விளையாடி பயிற்சி செஞ்சு பாருங்கள். பயிற்சி செய்வோமா? தட்டையான முகங்களை மட்டும் கொண்ட பொருள்களை இணைத்திடுக. தட்டையான முகம்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நீ வந்து உன்னோட பாக்ஸை டேபிளில் டெஸ்கில் வச்சேன்னு சொன்னால் அது வந்து உன்னோட டெஸ்கோட இணைஞ்சிருக்கும்ல தங்கம், அதைத்தான் நம்ம தட்டைன்னு சொல்கிறோம். அதே மாதிரி புக்கு, கிஃப்ட் பாக்ஸு, இந்த க்யூபு பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து தட்டையான முகம் கொண்டது. இது என்ன பண்ணும்னா இந்த சோத்தோட சமதளமாக இணைஞ்சிருக்கும். சரி, அடுத்தது வளைவான முகங்கள். எதெல்லாம் பால் மாதிரி இருக்குதோ அதெல்லாம் வளைவான முகங்கள். பால் மாதிரி இல்லாதது எல்லாமே தட்டையான முகங்கள். அப்போ இது வளைவான முகம், இது வளைவான முகம், இது வளைவான முகம், இது வளைவான முகம், இதெல்லாம் வளைவான முகம். இது தவிர மிச்சம் இருக்கிறதெல்லாம் தட்டையான முகங்கள். சரியாடாமா? அடுத்தது தட்டையான மற்றும் வளைவான முகங்கள் ரெண்டுமே இருக்கும். ஒன்று வந்து தட்டையாக இருக்கும், இன்னொன்று வளைவாகவும் இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற முகங்களை குறி அப்படிங்கிறாங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தட்டையாகவும் இருக்கும், வளைவாகவும் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா தட்டையாகவும் இருக்கும், வளைவாகவும் இருக்கும். அப்போது இது ரெண்டுமே தட்டையாகவும் இருக்கக்கூடிய வளைவாகவும் இருக்கக்கூடிய பொருட்கள். வளைவான விளிம்புகளை கொண்ட பொருள்களை வட்டமிடுக. விளிம்பு வளைவாக இருக்கிறது இந்த வாட்டர் பாட்டில், அப்புறம் இந்த கூம்பு. நேர் விளிம்புகளை கொண்ட பொருள்களை வட்டமிடுக. இப்போ நேராக போய் இப்படி திரும்பும், அதுதான் நேர் விளிம்பு. இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னா நேராக போய் திரும்புகிற மாதிரி இருக்கும், இதுலையெல்லாம் நேராக போய் திரும்புகிற மாதிரி இருக்கும். சரியாடாமா? இப்போ நம்ம நீட்டாக குறிச்சிக்கலாமா? ஸோ வளைவான விளிம்புன்னு சொன்னால் இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. அடுத்தது வளைவான விளிம்புன்னா இது ஒன்று, இது ஒன்று. இது வளைவாகவும் இருக்கும், தட்டையாகவும் இருக்கும். அடுத்தது நேர் விளிம்பு. இது நேர் விளிம்பு, இது நேர் விளிம்பு. அடுத்தது பொருள்களை உற்று நோக்கி பொருத்தமான கட்டங்களில் டிக் செய்க. இது எப்படி தாங்க இருக்கும்? தட்டையாக இருக்குது, விளிம்பு வந்து நேராக இருக்குது, மூளை வந்து இதுக்கு இருக்குது. அடுத்தது புஸ்தகத்துக்கு பார்த்தீங்கன்னா இது தட்டையாக தான் இருக்குது, நேரான விளிம்பு இருக்குது, மூளை இல்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா வாட்டர் பாட்டில், இதுவும் தட்டையாக தான் இருக்குது, இது வந்து வளைவாக தானே இருக்குது. வாட்டர் பாட்டில் கீழ்ப்பகுதி, மேலே மூடி பகுதி எல்லாம். அடுத்தது இந்த கோணம் எப்படி இருக்குது? தட்டையானது, வளைவாகவும் இருக்கும். இது பார்த்தீங்கன்னு சொன்னால் விளிம்பு, வளைவான விளிம்பு. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோலம். இந்த கோலம் எப்படி இருக்குது? வளைவானதாக இருக்குது. ஓகே இடமா? இதை பார்த்து கரெக்டாக நோட் பண்ணிக்கோ. சரி, புரிஞ்சதில்ல தங்கம்? அடுத்த பக்கம் பார்க்கலாம். பொருட்களை பார், வடிவத்தை சொல்லு, பொறுத்துக. சரியா? இப்போ நம்ம இதோட பொருத்த வேணும். இப்போ இது இந்த செங்கல் எப்படி இருக்குது தங்கம்? கன செவ்வகமாக இருக்குது. அதே மாதிரி இருக்கிற இன்னொரு செங்கல் வந்து இங்கே இருக்குது. அடுத்தது இந்த பால் பாரு கோலமாக இருக்குது, அதே மாதிரி இருக்கிற கோலம் இங்கே ஒன்று இருக்குது. அடுத்தது இது எப்படி இருக்குது? உருளை மாதிரி இருக்குது. அதே மாதிரி இருக்கிற இன்னொரு உருளை எங்கே இருக்குது? இங்கேருந்து இந்த கடைசியில் இருக்குது. இது எப்படி தங்கம் இருக்குது? கோலம், கூம்பு வடிவத்தில் இருக்குது. அதே மாதிரி இருக்கிற இன்னொரு கூம்பு இது. அடுத்தது இது எப்படி இருக்குது? கனசதுரமாக இருக்குது, இதுவும் கனசதுரமாக இருக்குது. அப்போது இதுக்கு இதுதான் மேட்ச்சு. சரியாடாமா? இன்னொருக்கா வேணா சொல்லிட்டு வந்துட்டுமா? 1 2 3 போட்டுடலாமா? இது 1, இப்போது இதுவும் 1. பால் மாதிரி இருக்கிறது, பந்து மாதிரி இருக்கிறது, இது 2, இதுவும் 2. உருளை இது வந்து 3, இதுவும் 3. அடுத்தது கோன் வந்து இது 4, இதுவும் 4. அடுத்தது கனசதுரம், இது 5, இதுவும் 5. சரியாடாமா? அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிற்சி செய்வோமா? வடிவங்களை உற்று நோக்கி அவற்றின் பெயர்களை எழுதுக. இந்த வடிவத்துடைய பெயர் வந்து கனசதுரம். நல்லா பார்த்து மனசில் வாங்கிக்கோ. சதுரம்னு சொன்னால் 4 பக்கமும் ஒரே அளவாக இருக்கும். உன்னோட பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அது செவ்வகம். நம்ம வீட்டில் சிலிண்டர் வச்சுருக்கோம்ல, கேஸ் சிலிண்டர், அது மாதிரி இருந்ததுன்னா அது உருளை. பந்து மாதிரி இருந்ததுன்னா அது கோலம். அடுத்தது இந்த வடிவத்தை நம்ம கூம்பு வடிவம்னு சொல்கிறோம். ஸோ இது எப்படி இருக்குது? உருளை வடிவத்தில் இருக்குது, இது கோல வடிவத்தில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த இது வந்து கொஞ்சம் அகலமாக பாக்ஸ் மாதிரி இருந்ததுன்னா அது கன செவ்வகம். கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால் அது கனசதுரம். இது வந்து கனசதுரம், க்யூப் வந்து கனசதுரம். அப்போ நீ வந்து இதெல்லாம் நல்லா மனசில் வாங்கிக்கணும். சரியாடாமா? இன்னொருக்க வேணா பார்த்துட்டு வந்துடலாமா? இது வந்து கனசதுரம்,
இந்த மாதிரி வடிவம் கனசதுரம். இந்த வடிவம் கொஞ்சம் நீளமாக இருக்கிறதுல மேட்ச் பாக்ஸ், இது கன செவ்வகம். இது ரெண்டுமே எந்த வடிவத்தில் இருக்குது? கோள வடிவத்தில் இருக்குது. இது ரெண்டு எதில் இருக்குது? உருளை வடிவத்தில் இருக்குது. அடுத்தது இது வந்து கூம்பு, இது வந்து கனசதுரம். நீ என்ன பண்ணணும்? இந்த வடிவத்தை நல்லா மனசில் வாங்கி அதனுடைய பெயர்களை மனப்பாடம் பண்ணிடணும். அடுத்தது புள்ளிகளை இணைத்து வடிவங்களை நிறைவு செய்க. நீ என்ன பண்ணணும்? ஸ்கேல் வச்சு நீட்டாக அந்த புள்ளிகளை இணைக்க வேணும் தங்கம். அப்போ தான் பார்க்குறதுக்கு நீட்டாக, நம்ம புக்கு வந்து பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். புக்கை எப்போவுமே நீட்டாக வச்சுக்கிற வேணும். மிஸ் அப்படியே கையில் வரைகிறதுனால கொஞ்சம் எக்ஸாக்டாக இருக்காது. சரியா? நீ என்ன பண்ணணும்? ஸ்கேல் வச்சு நேர்த்தியாக இருக்க வேணும் உன்னோட வரைதல் எல்லாமே. இதைத்தான் சொல்கிறாங்க, புள்ளிகளை இணைச்சு வடிவத்தை உருவாக்கிட்டு அது பேர் சொல்லு தங்கம். இது வந்து கன செவ்வகம், நீளமாக இருக்குது. இது கனசதுரம், இது கூம்பு. இது என்ன வடிவம்னா? உருளை வடிவம். சரியாடாமா? அவ்வளோதான். இந்த டிக்கு மாத்திரம் போக மாட்டேங்குது. அடுத்தது பயிற்சி செய்வோமா? விடுபட்ட வடிவத்தை டிக் செய்க. பார்த்தவங்க முதல்ல என்ன இருக்குது? இந்த மாதிரி ப்ளூ கலர் இருக்குது. ஓகேயா? அப்புறம் ரெண்டாவது என்ன இருக்குது? கூம்பு இருக்குது ரெண்டாவது. அடுத்தது மூணாவது என்ன இருக்குது? இந்த பந்து இருக்குது. அப்போ இங்கே எது மிஸ்ஸிங்கு? மூணாவது வர்ற பந்து மிஸ்ஸிங். இப்போ நம்ம வந்து பந்தை டிக் பண்ணிடணும். அடுத்தது இதில் பாரு, முதல்ல வர்றது க்ரீன் கலர், பச்சை கலரு. ரெண்டாவது வர்றது ஆரஞ்சு கலரு. இப்போ இங்கே ஆரஞ்சு கலர் மிஸ்ஸிங்க, அப்போ நம்ம ஆரஞ்சு கலரை டிக் பண்ணிடணும். அடுத்தது இதில் பாரு, கூம்பு வடிவம் முதல்ல இருக்குது. இங்கே எது மிஸ்ஸிங்கு? கூம்பு வடிவம் இல்லை. இப்போ அந்த கூம்பு வடிவத்தை நம்மளும் டிக் செஞ்சிட வேணும். இது கிளியர்டாமா? புரிஞ்சதாடா தங்கம்? புரியலைன்னா இனியொரு முறை போட்டு கேளு, நிதானமாக கேளுங்க. கேட்டிங்கன்னா புரியும். 2 தாட்டி 3 தாட்டி கேட்டிங்கன்னா உனக்கு வந்து நல்லா புரிதல் ஏற்பட்டுரும். அடுத்தது பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. மூளை உள்ள பொருள்களை டிக் செய்க. இதில் தான் மூளை இருக்குது தங்கம். இந்த வடிவம், இந்த 2 வடிவமே எப்படி இருக்குது? வளைவாக இருக்குது. வளைவாக இருக்கிற ஒரு வடிவத்தில் மூளை இருக்காது. தீப்பெட்டி மாதிரி இருக்கிறதுல தான் மூளை இருக்கும். தட்டையான மற்றும் வளைவான முகங்களை கொண்டது எது? இதுதான். இது வந்து கீழ்ப்பகுதி தட்டையாகவும் இருக்கும், வளைவாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வளைவான விளிம்பு, வெறும் வளைவு மாத்திரம் கொண்டிருக்கிறது எதுன்னு சொன்னால் இந்த டயரு. கொடுக்கப்பட்டுள்ள வடிவங்களின் பெயர்களை எழுது. இது பார்த்தீங்கன்னா உருளை, இது கனசதுரம், இது வந்து கூம்பு வடிவம் இங்கே எழுதியிருப்பேன். அடுத்தது இது வந்து கோள வடிவம் இந்த இடத்துல எழுதியிருப்பேன். சரியாடாமா? இஸ் இட் கிளியர்டாமா? புரிஞ்சதா? அப்போ உங்களுக்கு புரியலன்னா இன்னொரு முறை போட்டு கேளு. இந்த வடிவம் தங்கம், இந்த வடிவம் உருளை இங்கே இருக்குது. இந்த வடிவம் கனசதுரம், இந்த வடிவம் கூம்பு, இந்த வடிவம் கோள வடிவம். சரியா? அடுத்து வரும் உருவத்தை டிக் செய்கங்கிறாங்க. பாரு, இந்த கூம்பு வடிவம் 2ல் இருக்குது, 3ஆவதாக காணும். அப்போ எது இல்லை? கூம்பு தான் இல்லை. கூம்பை நம்ம என்ன பண்ணணும்? டிக் பண்ணினோம்னா முடிஞ்சது. இதோட இந்த பாடம் முடிஞ்சிருச்சு தங்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸு கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.